பேய் வந்து இருக்கா இல்லையா, அதை வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது. பேய் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் எப்போதுமே உண்டு. இந்த சொல்ல போற இந்த கதையை கேட்ட பிறகுதான் பேய் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் தோணும். அப்படி ஒரு கதையை, ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது செர்பியாங்க ஒரு நாட்டுல ஆஸ்திரியா ஆஸ்திரியா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த டைம் 300 வருஷத்துக்கு முன்னால நம்மள பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி செர்பியாங்க ஒரு குட்டி நாட்டை ஆஸ்திரியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த டைம். ஆஸ்திரியா வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இந்த சம்பவத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்க. உண்மையில நடந்த சம்பவம் இது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இறந்து போன அப்பா வந்து நடுராத்திரி வந்து தன்னுடைய பையன்ட்ட, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு வேம்பேரா வந்து, ஒரு இரத்த காட்டேரியா வந்து, இந்த மாதிரி இறந்து போன அப்பா வந்து ஒரு இரத்த காட்டேரியா வந்து பையன்ட்ட கேட்டது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல, அந்த குக்கிராமத்துல ஏகப்பட்ட பேரை பழி வாங்கியிருக்கிறாரு. இந்த சம்பவம் வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். இது வந்து ஆஸ்திரியா வந்து தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டெய்லி வரும். இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலா செர்பியா அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு. இந்த நாடை வந்து 300 வருஷத்துக்கு, நான் சொல்ற கதை வந்து இது உண்மையா நடந்த சம்பவம். இது வந்து நான் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். செர்பியாங்க ஒரு குட்டி நாடு. இந்த செர்பியாங்க நாட்டை வந்து ஆஸ்திரியா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த செர்பியா நாட்டை ஆஸ்திரியா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செர்பியா நாட்டில் கிஸ்லி ஜிவோ அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிஸ்லி ஜிவோ கிராமம் வந்து ரொம்பவே ஒரு குக்கிராமம். அது வந்து ஒரு சின்ன கிராமம். ஒரு 500 பீப்புள் மொத்தத்திலே வந்து அந்த கிராமத்தில் ஒரு 500 பீப்புள் தான் மொத்தத்தில் இருப்பாங்க. அங்க வந்து ஒரு பீட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி, நல்ல நல்ல மனுஷன், நல்ல கிராமத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு. தன்னுடைய விவசாயத்தில் கிடைக்கிற பொருட்களை வந்து அங்குள்ள மக்களுக்கெல்லாம் கொடுத்து நல்லா எல்லாத்திட்டையுமே ஒரு நல்ல மனுஷன், நல்லா கிட்டத்தட்ட ஒரு கொடை வள்ளல் மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் பண்ணி ஒரு சந்தோஷப்படுற ஒரு ஆளு. இந்த பீட்டர் அப்படிங்கிற ஆளு வந்து எப்போ பிறந்தாருன்னா 1662, 1662 வருஷம் பிறக்கிறாரு. வந்து நல்லா இவர் ஒரு நல்ல ஃபேமஸான ஃபார்மர். இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்லா குடும்பம், நல்லா டீசெண்டான ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவரு திடீர்னு ஒரு நாள் 1725 வந்து இறந்துடுறாரு. இறந்துடுறாரு அப்படின்னா இவர் வந்து சாதா, இவர் நார்மல் டெத் தான், எந்த வித இதுவும் இல்லாம இயல்பா ஒரு மனுஷன் இறக்குற மாதிரி இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவருடைய பாடியை வந்து அந்த பெட்டியில, சவப்பெட்டியில வச்சு வீட்டில் வச்சு ஒய்ஃபு, பையன் எல்லாம், ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து, ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறனால எல்லாரும் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாத்திட்டையும் நல்லா பழகுவார். எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து அழுறாங்க, இப்படி போயிட்டீங்களே எங்களை விட்டுட்டு, மறுபடியும் நீங்க உங்களை நாங்கள் எப்போ பார்க்க போறோம், எப்போ வருவீங்க அப்படின்ட்டு அந்த கிராம மக்களும் சரி, அவருடைய பையனும் சரி, உங்களை நாங்கள் எப்போ பார்க்க போறோம், அப்போ மறுபடியும் நீங்க இறந்து போயிட்டீங்களா, நீங்க மறுபடியும் வந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பையன் முத கொண்டு அந்த கிராமமே பயங்கரமா அழுது. ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் அவங்களுடைய சடங்குகள் கொண்டு அவங்களுக்குள்ள அந்த கிராமத்துக்கே உள்ள இடத்துல வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணி கிளீனா அந்த கல்லறையை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையன், அந்த பீட்டர் இறந்து போனார்ல, அவர் பீட்டர், அவரோட பையன் வீட்டில் வந்து இறந்து 2 நாள் ஆச்சு, ரொம்பவே சோகமா இருக்காங்க. பீட்டரோட ஒய்ஃபும் வந்து ரொம்பவே சோகமா இருக்கப்ப இந்த பையன் என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றான். என்னம்மா, சரி, இதெல்லாம் வாழ்க்கையில வந்து இது இயல்பு தானே, இறப்புங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வர்றது தானே, இது இயல்பு தானே அப்படின்ட்டு ஆறுதல் பண்ணி, நீங்க தைரியமா இருங்க, நானும் ரொம்ப நல்ல தைரியமா இருக்கேன், நடந்ததை நினைச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு இவன் வீட்டில் மேலே போய் இவனும் தூங்க போயிடுறான். அப்படி தூங்க போன இடத்துல வந்து அவனுக்கு வந்து தூக்கம் சரியா வரல. அப்படி பெட்டில் வந்து உருண்டுட்டே இருக்கிறான். அப்படி தூக்கம் வராம அப்படி உருண்டுட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரு சத்தம் வீட்டில், டமார்னு டோர் வந்து உடஞ்ச மாதிரி ஒரு சவுண்டு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு, என்னடா டோர் ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குற அப்படின்னு கீழே வரான். யாராவது கீழே ஏதோ திருடங்கிறனே வந்துட்டானா, அம்மா வேற கீழே தனியாக படுத்திருக்காங்களே அப்படின்னு கீழே வரான். வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, கீழே வீட்டுக்குள்ள நடு வீட்டில் அந்த இறந்து போன பீட்டர், அதாவது இந்த பையனோட அப்பா, வந்து நின்றுட்டு அவனை அப்படி மேலே பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடக்கு ஏதாவது ரத்தம் கிடைக்குமா அப்படிங்கிறாரு.
அந்த பையன் அப்படியே அவனுக்கு வந்து அப்படி அப்படி புல் அரிச்சிருது. எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கே புல் அரிக்குது. அப்படி பார்த்துட்டு, அப்பா நீங்க வந்து இறந்து போயிட்டீங்க, இப்படி நீங்க இப்படிலாம் வரக்கூடாது, இது வந்து இப்படிலாம் வந்து எங்களை வந்து பயம் கட்டக்கூடாது, நீங்க இறந்து போயிட்டீங்க, நீங்க அங்கதான் இருக்கணும், இப்படிலாம் வரக்கூடாது, சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பீட்டர் அப்படிங்கிறவரு அவனை அப்படி பார்த்துட்டு, அப்படியா, இந்த கிராமத்துக்கே சாப்பாடு கொடுத்தது நான், உன்னையும் நான் எவ்வளோ எப்படிலாம் உன்னெல்லாம் நான் வளர்த்தேன், எனக்கே நீ சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்ட்டு கோவத்துல அங்கிருந்து போயிடுறாரு. அவர் வந்தவர் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, கிளீனா கோட் ஷூட் போட்டிருக்கிறாரு. ஆனா மேல முகத்துல உடம்புல எல்லாம் கொஞ்சம் மண்ணு அங்கங்க இருக்குது. இப்படி இவன் சாப்பாடு தரமாட்டேன், நீங்க இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோவத்துல அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் வந்து இந்த சம்பவத்தை வந்து காலையில முடிச்சோடனே அவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, அந்த கதவு உடஞ்சி இருக்கிறத பாக்குறாங்க. அப்படியா இவ்வளவு நடந்திருக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாத அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ரியலாவே ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, இப்படி எங்க அப்பா வந்து வந்தாங்க, இப்படி கேட்டாங்க, சாப்பாடு கேட்டாங்க, நான் தரமாட்டேன்னு சொன்னோடனே கோவத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். யாருமே பெருசா அதை நம்பல. ஏதோ அப்பா இறந்த சோகத்துல வந்து ஏதோ பேசுறான், ஏதோ மைண்ட் ஏதோ இவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆயிட்டு போல, அப்பா இறந்த துக்கம் தாங்க முடியாம அப்படின்னு கிராமத்துல உள்ள மக்கள் வந்து பலரும் பல விதமா பேசுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மறுநாளே மறுநாளே அந்த பையன் என்ன ஆயிருந்தான்னா, வாயிலிருந்து ரத்தம் கக்கி இறந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த மக்கள், கிராம மக்கள் என்ன பண்ண போறாங்க, கிராம மக்களுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரி கிராமத்துல பேசுறாங்கன்னா, ஓகே இந்த பையன் வந்து அவங்க அப்பா இறந்த துக்கத்துல வந்து ஏதோ பாய்சன் சாப்பிட்டான் போல, துக்கம் தாங்க முடியாம ஏதோ சூசைட் பண்ணிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி கிராமத்துல பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்படியே ஒரு ஒரு வாரம் அப்படி போகுது. அப்புறமா அந்த கிராமத்துல இன்னொருத்தர் அதே மாதிரி வந்து, பீட்டர் வந்து என் கனவுல வந்தாரு, என்கிட்ட பசிக்குது, கொஞ்சம் ரத்தம் கிடைக்குமான்னு கேட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது மாதிரி என்ன ஒரு சிலர் வந்து என்கிட்டயும் கனவுல வந்தாரு, ஆனா எனக்கு அது கனவா அல்லது நேர்ல வந்தாரா அப்படிங்கிறதே எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருந்து. ஆனா நான் பீட்டரை இப்படி பார்த்தேன், ரொம்ப இதாவே பார்த்தேன், க்ளோஸாவே பார்த்தேன், இப்படி என்கிட்ட சாப்பாடு கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிறைய பேர் அங்கங்க ஒரு ஏகப்பட்ட பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 1 வீக்ல அந்த பீட்டரை பார்த்தேன், என்கிட்ட சாப்பாடு கேட்டாரு அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ஒரு வாரத்துல இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பீட்டரோட மனைவிக்கு வந்து ஒரு டவுட் வருது. அவங்க பயந்துட்டு அந்த ஊர்ல இல்லாம எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இதை பத்தி இப்படி பரபரப்பா அந்த சம்பவத்தை பத்தி அந்த கிராம மக்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் அதுல ஒருத்தர் சொல்றாரு, இது மாதிரி பிரான்ஸ்ல ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அந்த இப்ப நம்ம பாக்குற கதை ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னால நடக்குது. அவரு சொல்றது அதுக்கும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. பிரான்ஸ்ல ஒரு கதை நடந்தது. தகப்பன் இறந்த பிறகு இப்படி பையனை வந்து அவர் வந்து இது பண்ணி 2வது செத்தவர் வந்து மறுபடியும் வந்து அந்த நிறைய பேர் வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாங்க. இது வந்து ஒரு வேம்பையரோட ஒரு அட்டூழியம் தான், இது வேம்பையர் தான், அதாவது ரத்த காட்டேரி தான் இது, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, பிரான்ஸ்ல இது மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னு அந்த கிராமத்துல வந்து இது வேம்பையர் தான், இது வரது வந்து பீட்டரா வரது வந்து வேம்பையர் தான் அப்படின்னு பயங்கரமா பேசப்படுது. இந்த கிராம மக்கள் வந்து எல்லாரும் பயந்துட்டு கவர்மெண்ட் போய் அதை அந்த விஷயத்த சொல்றாங்க, இப்படி இந்த கிராமத்துல நடந்த கதையில இப்படி ஒரு வேம்பையர் வந்து எங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணுது, கிராமத்தையே நிறைய பேரை காலி பண்ணிட்டு இதை நீங்க ஒரு முடிவு கட்டணும், ஏன்னா நீங்க தானே இப்ப கவர்மெண்ட், ஏன்னா செர்பியா வந்து அப்போ ஆஸ்திரியா தான் கண்ட்ரோல் வச்சிருக்குது, நீங்க தானே கவர்மெண்ட், நீங்க தான் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து, இல்லாட்டா நாங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு, இந்த நாங்க 500 பேரும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்கள் வந்து கவர்மெண்ட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே அப்படியா சொல்றீங்க அப்படின்ட்டு வந்து அங்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வந்து போடுறாங்க. அவரோட பேர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஃப்ரம் பால்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வந்து அவங்க போடுறாங்க. அவர் அந்த ஸ்பெஷல் ஆபீசர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட வந்து அந்த கதையை கேட்கறாங்க, உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கும்போது இவங்க அந்த கதையை ஃபுல்லா அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரத்த காட்டேரியா பேய் அப்படிலாம் ஒன்றும் உலகத்துல கிடையாது, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள், இதெல்லாம் நீங்க ரொம்ப நம்பாதீங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. வேணா உங்களுக்கு வந்து இவங்க கிராம மக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க வந்து நீங்க இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு பண்ணாடி, இந்த ரத்த காட்டேரியை வந்து நீங்க ஒழிக்காட்டி, இந்த வேம்பயரை வந்து நீங்க ஒழிக்காட்டி நாங்க வந்து கிராமத்தோட நாங்க காலி பண்ணிடுவோம், யாரும் அங்க இருக்க மாட்டோம், இதுக்கு நீங்க வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு உடனே, அப்படியா அப்போன்னா ஒண்ணு பண்ணுவோம், நீங்க எல்லாரும் என் கூட வாங்க, அந்த பீட்டர் அப்படிங்கிறவர் வந்து அடக்கமான கல்லறைக்கு போவோம், கல்லறையை போய் நம்ம ஓபன் பண்ணி நான் காட்டுறேன்,
அவர் என்ன இறந்து ஒரு மாசத்துக்கு உள்ள தானே இருக்கும், அவர் பாடி வந்து ரொம்ப நல்லா அழுகின கண்டிஷன்ல இருக்கும், நான் வந்து திறந்து காட்டுறேன் அவர் அங்க இருக்காரு அப்படின்னா நீங்க அப்போது நம்பிங்களா அப்படின்ட்டு அந்த கிராமத்து மக்களை கூட்டிட்டு அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அங்க கல்லறைக்கு போறாரு. போயிட்டு அங்க போய் அந்த கல்லறையை வந்து ஓபன் பண்ணும்போது அங்க வந்து அந்த பீட்டர் அப்படிங்கிறவரு எப்படி இருக்காரு அப்படின்னா, அப்படி ஒரு மனுஷன் வந்து அப்படி தூங்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும், அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அவருடைய வாயில இருந்து ஒரே ரத்தமா வந்திருக்குது, நகம்லாம் வளர்ந்துருக்குது, முடி வளர்ந்துருக்குது, நகம்லாம் வளர்ந்துருக்குது, வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு. பட் அவர் வந்து அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா தூங்குற மாதிரி இருக்காரு. அந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்துட்டு பாத்தீங்களா, நாங்க சொல்லும் போது நீங்க நம்பல, இப்ப பாத்தீங்களா இது வேம்பயர் தான், இது வந்து ரத்த காட்டேரி தான், ரத்த காட்டேரி வந்து இது இப்படிதான் இருக்கும். நீங்க பக்கத்துல லைட்டா திரும்பி பாத்துருங்க, ஏதோ ரத்த காட்டேரி உங்க பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு. ரத்த காட்டேரி வந்து இப்படிதான் இருக்கும், நாங்க சொல்லும்போது நீங்க நம்பல, பாத்தீங்களா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறந்த ஆள் வந்து இப்ப எப்படி இருக்காரு, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு உடனே அவங்களுக்கும் ஒரு ஓகே இந்த மக்கள் சொல்றது உண்மைதானோ அப்படின்ட்டு அவங்களும் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய உட்டன் இது எடுத்துட்டு வந்து இதை வந்து எப்படியாவது நீங்க ஒழிக்கணும், இதை வந்து சில மந்திரங்கள்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணி இந்த ப்ரேயர்லாம் பண்ணி அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, அந்த ரத்த காட்டேரியை இதை இந்த ரத்த காட்டேரியை ஒழிக்கணும் அப்படின்னா இதை வந்து எரிச்சிடணும் கம்ப்ளீட்டா, அப்படின்னா தான் அது ஒழியும், செய்யக்கூடிய ப்ரேயர்லாம் செஞ்சு மந்திரங்கள்லாம் செஞ்சு இதை வந்து எரிச்சு அந்த சாம்பலை வந்து கடல்ல கரைச்சிடணும், அப்பந்தான் இந்த வேம்பயர் இந்த ரத்த காட்டேரி வந்து கம்ப்ளீட்டா ஒழியும், இதை நீங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு உடனே அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரும் ஓகே அப்படின்னு இவங்க சொல்ல மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு உடன் ஷார்ப்பான ஒரு உட்டன் பிளைவுட் மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்து வந்து அதுல அந்த பாடியில வந்து அடிக்கிறாங்க, ரத்தமா வருது, ரத்தமா காதுல இருந்தும் வாயில இருந்தும் ஏகப்பட்ட ரத்தம் வருது. அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அதை அடிச்சு சரி இதோட சரியா போச்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த பாடியை எடுத்து மறுபடி அதை வந்து எரிக்கிறாங்க, எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து கடல்லையும் கரைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் வந்து சரி இந்த வேம்பயர் வந்து கம்ப்ளீட்டா ஒழிஞ்சிட்டு இனி நம்மளுக்கு அது மாதிரி தொந்தரவு இருக்காது அப்படின்னு நம்புறாங்க. அதே மாதிரி அந்த அந்த இதெல்லாம் பண்ண பிறகு அந்த சம்பவங்கள்லாம் பண்ண பிறகு கம்ப்ளீட்டா அந்த கிராமத்துக்கு வந்து அதுக்கு பிறகு அந்த வேம்பயரோட அட்டூழியம் வந்து கம்ப்ளீட்டா இல்லாம அப்படி ஸ்டாப் ஆயிருது. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல 500 மக்கள் தான், மொத்தம் பாப்புலேஷன் வந்து 500 பேர் தான் உண்டு. அந்த ரத்த காட்டேரியோட அட்டூழியங்கள் இல்லையே ஒழிய அந்த கிராமத்துல இன்னைக்கு வர அந்த 500க்கு மேல மக்கள் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம் ஆகாதான், ஆக முடியாதான், அதே 500 அந்த ரேஞ்சிலே தான் மக்கள் இருப்பாங்களாம். அதே மாதிரி அந்த கிராமம் வந்து இன்னைக்குமே பெருசா டெவலப் ஆகாம அதே மாதிரி முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இது என்னன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவம், இது வந்து கதை கிடையாது, இது ஒரு உண்மை சம்பவம். இது வந்து டாக்குமெண்ட், அது வந்து அது என்னன்னா ஆஸ்திரியா கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்டா செஞ்சு இதை வச்சிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஸ்டடி பண்ணி தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? பேய் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த சவப்பெட்டியில வந்து கல்லறையில போய் அந்த சவப்பெட்டியில தூங்கின நிலைமையில இருந்தது யாரு, யாராவது வேற யாராவது வந்து அப்படி ட்ராமா பண்ணி ஏதாவது கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேய் இருக்குதா இல்லையா முருகேசா அப்படிங்கிற மாதிரி, பேய் இருக்கா இல்லையா, நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.